அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில ரிஷபம் ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இது கோச்சார கிரகங்களின் அடிப்படையில சொல்லக்கூடிய பலன்கள் தான். சுய ஜாதகத்துக்கு பலன் அல்ல. இது உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு நான் சொல்ல கிடையாது. ஒரு பொதுவான கருத்து, பொதுவான பலன். இதை ஒரு கைடன்ஸா மட்டும் எடுத்துங்க. உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுக்தி நடக்குது, ஒரு பிராப்தத்தோட கொடுப்பனையோட பிறந்திருக்கீங்கன்னாக இந்த பதிவுல நம்ம சொல்றோம்னா நெகட்டிவான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்காம கூட இருக்கும். இல்ல நமக்கு பிறந்ததும் பிராப்தம் சரியில்லை, கொடுப்பனையும் இல்லை, அதே போல நடக்கக்கூடிய தசாபுக்தியும் சரியில்லை அப்படின்னாக்க இந்த கோச்சாரமும் இப்ப சரியில்லை. ஓப்பனா சொல்ல போனா அதுதான் உண்மை. ஏன்னா ஒரு பக்கம் ஜென்ம குரு, இந்த ஜென்ம குரு குறிப்பா ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல்நலத்துல சில தொந்தரவுகளும் பாதிப்புகளும் ஏற்படுத்திட்டு இருக்கோம். உடல்நல பாதிப்பு குறிப்பா அது வயதானவர்களுக்கு அல்லது குழந்தைகளாக இருக்கிறாங்க, ஒரு 10 வயசுக்குள்ள இருக்கிறாங்கன்னா அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வந்துகிட்டு இருக்கோம். உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க, சாப்பாட்டு விஷயத்துல, அதுதான் முக்கியம். இப்போ கடந்த மாசமே பாத்தீங்கன்னாக்க நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த சுக்கிரன் உங்க ராசி அதிபதி 3ஆம் பாவகத்துல ஜூலை 28 வரலுமே இருந்தார். மறைவு ஸ்தானம், பகை வீடு. அதனால எந்த முயற்சி செஞ்சாலும் கடுமையான முயற்சிகளுக்கு பலன் இல்லை. இப்ப இந்த மாசம் ஆகஸ்ட் மாசம் உங்க ராசி அதிபதி சுக்கிரன் ஜூலை 28 இருந்து உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் பாவகமாக வரக்கூடிய சிம்மத்துல இருப்பாரு. சிம்மமும் பகை வீடுதான். ஆனா ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னாக்க பூரம் நட்சத்திரம் தன்னுடைய சுயசாரத்துக்கு வர்றதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் விடாபிடியாக நின்று ஜெயிப்பீங்க. ஒரு தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும். மேலும் 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தா திக் பலம். ஏற்கனவே குடும்ப வாழ்க்கையில இருந்து வந்த சில சச்சரவுகள், பிரச்சனைகள் அல்லது குடும்ப உறவுகளால வந்த பிரச்சனைகள் அதெல்லாம் கூட கொஞ்சம் எட்டி பார்க்கும். இந்த நேரத்துல சில பகை எட்டி பார்க்கும். அதற்கு நீங்க ஒரு முடிவு கட்டுவீங்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். அதே போலதான் கடன், பழைய கடன் உங்களை கேட்கலாம், அதற்கு ஒரு சமரசம் சொல்லுவீங்க. இந்த மாதிரி சில அழுத்தங்களும் இருக்கும், குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான சில அழுத்தங்கள் இருக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான் வக்ரம் பெற்று ஏறத்தாழ ஆகஸ்ட் 6ஆம் தேதியிலிருந்து அப் டு ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரலும் வக்ரம் பெற்று ராசிக்கு 4ஆம் பாவகத்தில் இருக்கிறார். 5க்குரியவன் 4ஆம் பாவகம், 2க்குரியவன் 4ஆம் பாவகம், வக்ர கிரகம். மேலும் இந்த 10ஆம் பாவகத்துல சனி வக்ரம் பெற்று இருக்கு. இந்த 2 வக்ர கிரகங்களும் சமசப்தமா பாத்துக்கிறது நல்லதா அப்படின்னா நல்லது இல்லதா? அப்ப என்ன ஆகும்? புதிய நண்பர்கள், புதியவர்கள், புதிய ஆட்களை நம்பி எந்த ஒரு காரியத்துல இறங்கக்கூடாது. தொழில் சிந்தனைகள் வரும், அதுல எச்சரிக்கையா இருக்கணும். இப்போதைக்கு புதிய தொழிலை தொடங்காம இருக்கிறது நல்லது. அதே போல தொழிலை விரிவுபடுத்துறது கூட தவிர்க்கிறது நல்லதுதான். இருக்கிற இடத்துலயே இப்போதைக்கு இருக்கிறது நல்லது. சில பேருக்கு பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வேற ஒரு இடமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். கடந்த சில மாதங்களாவே நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி இடமாற்றங்கள் குறிப்பா அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு பிசினஸ் கூட ஷிஃப்ட் பண்ணி வேற இடத்துல மாத்திருப்பீங்க. மாத்தாதவங்க இந்த காலகட்டத்துல மாத்த வேண்டாம், அப்படியே இருக்கிற இடத்துலயே இருக்கிறது நல்லது. சில கடுமையான சூழ்நிலைகள் இருக்கும், அதனால சொல்றேன். மேலும் 10ஆம் பாவகத்துல சனி இருந்தாவே ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், டென்ஷன் இருக்கும். அதுவும் போல வேலையில நெருக்கடிகள்லாம் இருக்கும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இந்த புதனும் சனியும் பாத்துக்கிறதுனால பாத்தீங்கன்னா குறிப்பா பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வெளியில அதிகமா கடன் விட வேண்டாம். கடன் விட்டீங்கன்னா அதை கலெக்ட் பண்றதுல கொஞ்சம் கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். கையிருப்பு கொஞ்சம் குறையும். குறிப்பா 2க்குரியவன் வக்கரமாகும் போது பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். எதிர்பார்த்த பணம் வரல, ஒருத்தர்கிட்ட கொடுத்த பணம் வாங்க முடியல அப்படின்ற ஒரு தவிப்புக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால பண விஷயத்துல கவனமா இருங்க. அதாவது கொடுக்கறத பெரும்பாலும் தவிர்க்கிறது நல்லது. அல்லது ஏற்கனவே நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு சமரசம் சொல்லி இந்த காலகட்டத்துல ஒரு பழைய கடனுக்கு ஒரு புதிய கடன் வாங்கி சமாளிப்பீங்க. மேலும் பாத்தீங்கன்னாக்க 4ஆம் பாவகத்துல இந்த புதன் வக்கரம் பெற்று இருக்கிறதுனால வார்த்தைகள்ல நீங்க கவனம் செலுத்திக்கணும். அதாவது கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள ஈகோலாம் கிளாஷ் ஆகும். அந்த ஈகோ கிளாஷ் ஆகிறத தவிர்க்கணும். சமாதான கொடி காட்டுறது நல்லது. ஒற்றுமையாவே பிரியாம இருக்கிறீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள வாழ்க்கை துணைவரை புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து போறது மட்டுமே இப்போதைக்கு நன்மைகளை ஏற்படுத்தும், பிரச்சனைகள் இல்லாம இருக்கும். மேலும் உடல் நலத்துல சில தொந்தரவுகள், பிரச்சனைகளுக்கு நீங்க உரிய மருத்துவமோ அல்லது சாப்பாட்டு விஷயத்திலேயே கூட கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது. இந்த சூரியன் பொறுத்தவரையிலும் 3ஆம் பாவகத்துல ஏறத்தாழ ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரலும் இருக்கும். 3ஆம் பாவகத்துல 4க்குரியவன் இருக்கும் போது முயற்சிகள்லாம் செய்வீங்க. 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கலாம், பாவகிரகம். அதனாலதான் சொன்னேன், விடாபிடியா நின்று சில முயற்சிகள்ல சாதிப்பீங்க. இப்ப வேலை இல்லை, வேலையை விட்டுட்டீங்க,
அல்லது ஒரு புதிய வேலையை தேடுறீங்க அப்படின்னாக்க அந்த முயற்சியை சாதகமாகும். அது முற்பகுதியிலேயே செஞ்சிருங்க. மாதத்தோட முற்பகுதியிலேயே அதுக்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. அதாவது நீங்க கடுமையா செய்யக்கூடிய அந்த முயற்சிக்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதத்தோட முற்பகுதியில. அதனால பிரச்சனை இல்லை. உங்களுடைய புகழ் குறையாது. எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுடைய நண்பர்கள் மத்தியிலும் சரி, உறவுகள் மத்தியிலும், நீங்க வாழக்கூடிய ஏரியாவில் கூட உங்களுடைய புகழ் குறையாது. உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துகிட்டு தான் இருக்கும். எவ்வளவுதான் எதிர்மறையான விமர்சனங்கள், எதிர்மறையான பிரச்சனைகள்லாம் நீங்க சந்திச்சாலையும் கடந்த காலத்துல இப்போ உங்களுடைய புகழ் குறையாது. என்னைக்கும் நீங்க ஸ்டாண்டர்டா தான் இருப்பீங்க. வேலையில இருப்பவர்கள், அரசு பணியில் இருக்கீங்க, ஒரு தனியார் கம்பெனில, உயர் கம்பெனில ஒர்க் பண்றீங்கன்னா ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், அலைச்சல்கள் இருக்கும், பயணங்கள் இருக்கும், போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். சில பேருக்கு ஊர் விட்டு ஊர் போய் அங்க இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் இந்த காலகட்டத்துல சமாளிச்சுக்கிட்டு இருக்கும் போது நமக்கு வேலையில எந்த பிரச்சனையும் வராது. வேலையில கொஞ்சம் கூடுதல் கான்சன்ட்ரேஷன் மாதத்தோட இறுதியிலிருந்து செய்யணும். ஏன்னா சூரியனும் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து வந்துடும். இந்த இடத்துல 4ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், புதன் வக்கரம், 10ஆம் இடத்துல சனி வக்கரம். எப்போ சூரியனும் சனியும் சமசுத்தமா பார்வையாயிடுதுங்களா மாதத்தோட இறுதியில. அப்போ கொஞ்சம் பிசினஸ் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வேலையில இருப்பவர்களுக்கும் கொஞ்சம் கூடுதல் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், அலைச்சல்கள் இருக்கும், பயணங்கள் இருக்கும், ஆதாயமும் வரும். ஆதாயமும் வராதுன்னெலாம் இல்லை, ஆதாயம் வரும். பொருளாதார ரீதியாக எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் கூடுதலாகும். ராசிலேயே பாத்தீங்கன்னா செவ்வாய் குருவோட சேர்ந்து இருக்கிறது, குரு மங்கள யோகம். அதனால சுப விரயங்கள் தான் ஆகும், பயப்பட வேண்டியதில்லை. குறிப்பா சொத்துக்கள் தொடர்பான செலவுகள், அல்லது நகை வாங்குறீங்க, ஆடை ஆபரண சேர்க்கை, குடும்பத்துக்கு நிறைய செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை, பிள்ளைகளுக்கு வகையில உங்களுக்கு செலவுகள், குடும்ப செலவுகள், பிள்ளைகள் வகையில செலவுகள் தான் இந்த மாதத்துல அதிகமாவே இருக்கும். குறிப்பா 5க்குரியவன் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ பிள்ளைகள் மூலம் சில விரயங்கள், செலவுகள் ஏற்படும், அல்லது மன வருத்தங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். சொத்துக்கள் தொடர்பான முடிவுகள்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்க எடுக்கலாம். அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு, அது வாய்ப்பு இருக்கு. மேலும் 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் ராசியிலேயே இருக்கிறாரு, குருவோட சேர்ந்து இருக்கிறாரு. வாழ்க்கை துணிவருடைய சப்போர்ட் ஏதோ ஒரு வகையில இருக்கும் சில பேருக்கெல்லாம். சூரியன் 4ஆம் பாவகத்துக்கு வந்த பின்னாடி ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து உங்களை சுற்றி சிக்கல்களும் தீர்வுகளும், சில சிக்கலும் வரும், தீர்வுகளும் வரும். குறிப்பா இந்த உறவுகளோட, தாய் வழி உறவுகள் அல்லது வாழ்க்கை துணைவருடைய வழி உறவுகள், மாமியார் மாமனார் அல்லது நாத்தனார், அவர்களுடைய சகோதர சகோதரிகளோட சில கருத்து வேறுபாடுகளா போகும். உறவுகளோட கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருக்கும். கொஞ்சம் தனித்து கூட இருக்கலாம் அந்த நேரத்துல, தப்பு கிடையாது. பிரச்சனை இல்லாம கொஞ்சம் ஒதுங்கிருங்க இந்த மாதிரி காலகட்டத்துல. உங்களுக்கு வேலைக்காக நீங்க ஒரு சின்ன டிராவல் பண்ற மாதிரி சில பேருக்குலாம் இருக்கும், ஒரு சிறு தூர பயணம் போயிட்டு வர மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தாது. இப்போ ஒரு வேலையில இருக்கீங்க, வேலை திடுதிப்புன்னு போயிடுது, வேலை கிடைக்குமா அப்படின்னாக்க நிச்சயமாக நீங்க மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்க ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு பிறகு முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இடமாற்றத்தோட வேலை மாற்றம் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க வேலை இல்லை, வேலை மாற்றத்துக்காக முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டத்திலே மாதத்தோட முதல் பகுதியிலேயே முயற்சி பண்ணுங்க, வேலை கிடைச்சிரும். ஒரு இடமாற்றத்தோட முயற்சி பண்ணுங்க. அதாவது சப்போஸ் திடுதிப்புன்னு வேலை போயிடுது அல்லது கடுமையான ஒர்க் ப்ரெஷரோடு இருக்குன்னாக்க அட் ஏ டைம்ல உடனே சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடனே கிடைக்கும். ரோகிணியில இருக்கிறவங்களுக்கு, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே மாதத்தோட இறுதியில கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதாவது ஆகஸ்ட் 20க்கு பிறகு. ஏன்னா குரு பகவான் ஆகஸ்ட் 20ஆம் தேதியிலிருந்து மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு வந்துடுறாரு. ஸோ அப்போ அவர்களுக்கெல்லாம் ஒரு இடமாற்றம், சேஞ்சஸ் எல்லாம் வரும். அதே போல ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் வரும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாதத்தோட இறுதியில. அதனால கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. அதே போல ஒரு மன அழுத்தம் இருக்கும், திருமண வாழ்க்கை சம்பந்தமான மன அழுத்தம் அல்லது தொழில் ரீதியான மன அழுத்தம் வரும். எதையும் கவலைப்படாம நீங்க ஆஸ் யூஷுவலா இருந்தீங்கன்னாவே தானாவே அந்த பிரச்சனைகள்லாம் ஒரு நாள் நல்ல நேரம் வரும்போது தேர்ந்து போயிடும், பயப்பட வேண்டியதில்லை. அதே போல இந்த ராகு பகவானை பொறுத்தவரையிலும் உங்க ராசிக்கு 11ஆம் பாவகத்துல இருக்கிறாரு. கேது பகவான் 5ஆம் பாவகத்துல இருக்கு. இப்போ கேது 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில செலவுகள், பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே கூட நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல பிள்ளைகள் வகையில் இந்த மாசத்துலயும் ஒரு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். அதே போல 11ஆம் பாவகத்துல ராகு இருக்கிறதுனால தொழில் ரீதியாக உங்களுடைய கடுமையான முயற்சிக்கு ஏற்ற பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும், வருமானம் வரும். அதே போல புதியவர்களால சில பிரச்சனைகளும் வரும். புதியவர்களோட கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துங்க. இந்த ராகு உத்திரட்டாதி நட்சத்திர சாரத்தில் இருக்கு, சனி சாரத்துல வந்திருக்காரு. அதனால பாத்தீங்கன்னாக்க
இந்த ராகு 11ஆம் பாவகத்தில் இருக்கும் போது நண்பர்கள் அல்லது மூத்த சகோதரம், அதே போல உங்களுடைய அபிலாஷைகள், இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். உங்க அபிலாஷைகள் நிறைவேறதுல கொஞ்சம் தடை ஏற்பட்டு நிறைவேறும். அதே போல பாத்தீங்கன்னாக்க மூத்த சகோதர உறவுகள்ல சில சிக்கல்கள், சில கருத்து வேறுபாடுகள் போகலாம். நண்பர்கள் வகையில கூட சில பிரச்சனைகள், சில கருத்து வேறுபாடுகள் போகக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, குறிப்பா மண், மனை, ரியல் எஸ்டேட்டு, சிவில், அதே போல கட்டிடம், கட்டிடவியல், ஹார்ட்வேர், இன்ஜினியரிங் சார்ந்த துறைகள் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் ஏற்படும். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அதே போல மின்சாரத்துறை, அரசு பணியில நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வருமானம் வந்துட்டு தான் இருக்கும். ஒன்றும் பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை. சிறு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், அதாவது அக்ரி ஓரியன்டா சிறு வியாபாரம் செய்யறீங்க, உணவு சம்பந்தமான ஒரு சிறு வியாபாரம் செய்யறீங்க, கடை நடத்துறீங்க, வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், கன்சல்டன்ட், ஆசிரியர், வக்கீல், இவங்களுக்கும் வருமானம் ஆஸ்யூஷுவலா வரும். எந்த பிரச்சனையும் கிடையாது. கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு சேஞ்சஸ் கொஞ்சம் நிறையவே வரும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். ஆனாலும் உடனுக்குடன் நீங்க வேலை தேடினீங்கன்னா இன்னொரு நிறுவனத்துல மாறக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். அதனால பயப்பட வேண்டியதில்லை. ஸோ இந்த மாதத்தை பொறுத்தவரை படிக்கக்கூடிய மாணவர்கள், குறிப்பா உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரும்பாலும் ஒரு ஊர் மாற்றம் அல்லது ஒரு இடமாற்றத்தோட ஒரு நல்ல காலேஜிலேயே கூட செட்டில் ஆயிருப்பீங்க, சேர்ந்திருப்பீங்க. இன்னும் உயர்கல்வி, அதாவது எம்பிபிஎஸ் போன்ற படிப்புகளுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் மன வருத்தங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் முயற்சி பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும். பணம் செலவு பண்ணி சேரக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்குலாம் ஏற்படலாம். ஒரு நல்ல தசாபுக்தி நடக்குது உங்களுக்குனாக்கா அதுக்கான சான்சஸ் இருக்கு. மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்கள் என்பது உங்களுடைய சுய ஜாதகத்துல அந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அந்த மருத்துவ வாய்ப்பு கிடைக்கும். அதே போலதான் அரசு பணிக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னாக்க இந்த நேரத்துல நீங்க கண்டிப்பா தாராளமா படிக்கலாம். அரசு சார்ந்த தேர்வுகள் எழுதுறீங்கன்னா கூட உங்களுக்கு பாத்தீங்கன்னா தடையா இருக்கும் அந்த மாசத்தை பொறுத்தவரை. ஆனா உங்களுடைய ஜாதகத்துல அரசு பணி கிடைக்குது, அதுக்கான பிராப்தங்கள் இருக்கு அப்படின்னாக்க இன் ஃபியூச்சர்ல கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது இந்த மாசத்தை பொறுத்தவரை தான் நம்ம பேசுறோம். ஆகஸ்ட் மாசத்துல தான் சில முயற்சி எல்லாம் கொஞ்சம் தடையா இருக்கும், கொஞ்சம் இழுபறியா இருந்து சக்சஸ் ஆகும். ஆனாலும் நிறைய முயற்சி செய்யுங்க. அந்த முயற்சி எல்லாம் கண்டிப்பாக கடைசியில ஏதாவது ஒண்ணு வெற்றி அடையும் அப்படின்றதுதான் நான் முக்கியமா சொல்ல வர்ற கருத்து. அதே போல இது ஒரு கைடன்ஸ்க்கான ஒரு பதிவு தான். ஒரு இந்த விஷயத்துல ஈடுபடலாம், இந்த விஷயத்துல கொஞ்சம் தள்ளி இருங்க அப்படின்றதுக்கான ஒரு பதிவு தான் இது. அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரை வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. அமாவாசை நாட்கள்ல அகத்திக்கீரையை பசுமாட்டிற்கு கொடுங்க. காளை மாட்டுக்கு அப்பப்போ நீங்க அகத்திக்கீரை கொடுக்கறது கூட நல்லது. அதே போல திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வர்றதும் இந்த மாதத்தை பொறுத்தவரை சிறப்பு. அமாவாசை நாட்கள்லயும் போகலாம், பௌர்ணமி நாட்கள்லயும் போனாலையும் சிறப்பு தான். அதாவது அதிகமான கூட்டம் வருது, அந்த இடத்துல நம்ம எப்படி போறதுன்னு தயங்குறவங்க கொஞ்சம் அமாவாசை நாள்ல கூட நீங்க போகலாம். கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கும், ஃப்ரீயா போயிட்டு அந்த இறைவனை நினைச்சிட்டு வரலாம். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.